என்னடா நேற்று ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தா விராட் கோலி ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஃபிலிப் சால்ட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆடி இருக்காரு. ஏன்டா இதுதான்டா காலகாலமாக நடந்துட்டுருக்கு. விராட் கோலி அடிக்கணும், இல்லைனா வந்து ஏபிடி வில்லியர்ஸ் அடிக்கணும், இல்லைனா வந்து கிறிஸ் கெயில் அடிக்கணும். இவங்க 3 பேரில் யாரா ஒருத்தர் அடித்தாதான் ஆர்சிபி ஜெயிக்கும், இல்லைனா வந்து தோத்துடும். ஓகேவா? இப்போ கூட சொல்கிறேன், ஆர்சிபி கிட்ட சுத்தமாக பவுலிங்கே கிடையாது. ஆர்சிபி வந்து அவ்வளோ டப்பு விக்கெட் எடுத்தே வந்து 174 ரன்னு போயிடுது. ஓகேவா? இப்போ வந்து கேகேஆர் கண்டி லாஸ்ட்டில் கொஞ்சம் டப்பு விக்கெட் விடாமல் ரன்ஸ் அடிச்சிருந்தா, ரசல் அடிச்சிருந்தா ஸ்கோர் எங்கே போயிருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி வந்து விராட் கோலியும் ஃபிலிப் சால்ட்டும் ஸ்டார்டிங்லேயே ஒரு 3 ஓவருக்குள்ளேயே அவுட் ஆயிருந்தா ஆர்சிபியோட நிலைமையும் யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாமல் விராட் கோலி வந்து முக்கியமான மேட்சஸில் ஆட மாட்டார். ஃபிலிப் சால்ட்டும் எப்படின்னு சொல்ல முடியாது, டவுட்டு. அப்படி இருக்கும்போது ஆர்சிபி நிலைமை என்ன? ஒரு உண்மையாக சொல்லப்போனால் விராட் கோலி அடித்த ஆஃப் செஞ்சுரி விட அஜிங்கே ரஹானே அடித்த ஆஃப் செஞ்சுரி பார்க்க அழகாக இருந்ததுங்க.